அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடம் ரமலான் மாதத்திலே தராவீஹ் தொழுகைக்கு பிறகு சுவனச்சோலையில் என்கின்ற பொது தலைப்பின் கீழே சுவனத்தினுடைய சுகபோகங்களை பற்றி 29 நாளும் நாம் பார்த்திருக்கிறோம். சுவனத்துடைய செய்திகளை கேட்பது இனிமையாக இருந்தது. சுவனத்திற்கு செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்படி சுவனத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவான சில வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவைகளை விடாமல் தொடர்ச்சியாக முழுமையாக கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக சுவனத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இதோ இந்த இறுதி நாளிலே நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். சொல்லப்படுகின்ற 3 விஷயங்கள், அவைகளை நம்முடைய வாழ்நாளிலே விடாமல் கடைபிடிப்போம் என்பதாக. அப்படி கடைபிடிக்கின்ற பட்சத்திலே அல்லாஹு தஆலா சுவனத்தை கடமையாக்குவதாக வாக்களிக்கிறான். 2 காரியங்கள் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, 3வது காரியம் பிறரை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு. முதலாவது இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிதாபிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவித்ததாக பதிவு செய்யப்படுகிறது. 2 காரியங்கள் இருக்கின்றன. யார் அந்த 2 காரியங்களை முழுமையாக பேணி பாதுகாத்து வளமையாக செய்து வருகிறாரோ இல்லா தஹலல் ஜன்னா, அவர் திட்டமாக சுவனத்தில் நுழைவார். அந்த 2 காரியங்களும் மிக இலகுவானது. ஹுமா யசீருன், ஆனால் அதை கொண்டு அமல் செய்பவர்கள் மிக குறைவு. ஃபமையஅமலு பிஹின்ன கலீலுன், அதை கொண்டு அமல் செய்பவர்கள் மிக குறைவு. மிக இலகுவான 2 காரியங்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது காரியம், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும். ஒரு தொழுகைக்கு பிறகு 30 ஆகிறது. ஒரு நாளைக்கு 5 தொழுகைகள் வீதம் 150 எண்ணிக்கையிலே ஆகிறது. மீசான் தராசிலே 1க்கு 10 என்ற அடிப்படையிலே 1500 ஆகிவிடும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2வது காரியம், படுக்க செல்வதற்கு முன்னால், தூங்க செல்வதற்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 100 தடவைகள். அப்படியானால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. 100 என்பது கணக்கிலே, 1000 என்பது மீசானிலே. இரண்டையும் சேர்க்கின்ற பொழுது 2500 நன்மைகள் ஆகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 2500 பாவங்கள் செய்பவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். 2500 நன்மைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளின் மூலமாகவே கிடைத்து விடுகிறது. சஹாபாக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு, இவ்வளவு இலகுவான ஒரு காரியமாக இருக்கிறதே, ஏன் யா ரசூலல்லாஹ் இதை செய்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், தொழுகையிலே ஒரு மனிதன் நிற்கின்ற பொழுது ஷைத்தான் வந்து விடுகிறான். வந்து இந்த விஷயத்தை ஞாபகத்திலே கொண்டு வராமல் இருப்பதற்காக பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறான். உதுக்குர் கதா, உதுக்குர் கதா,
இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று சொல்லியே இவைகளை மறக்கடித்து விடுகிறான். அதே போன்று தூங்க செல்லுகின்ற பொழுதும் தூக்கத்தை மிகைக்க வைத்து இந்த விஷயத்தை மறக்கடிக்க செய்து விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இணையத்திற்குரியவர்களே, மிக இலகுவான ஒரு விஷயம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 10 தடவைகள் சொல்லுவது பாரதூரமான, கடினமான, கஷ்டமான, சிரமமான ஒரு விஷயம் அல்ல, மிக இலகுவான ஒன்று. அதே போன்று தூங்க செல்வதற்கு முன்பதாகவும் அந்த மொபைல் போனை தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதிவிட்டு படுப்பதும் சிரமமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இந்த 2 காரியங்களையும் வளமையாக செய்து வந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்கிறார்கள் என்றால் நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரையாவது ஒரு ஆண்டு காலங்களுக்காவது விடாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தைகளை சொல்லுவது, தூங்க செல்வதற்கு முன்பும் இந்த வார்த்தைகளை சொல்வது என்பதாக. இரண்டாவது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், முவத்தா மாலிக் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்தேன். ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற சூராவை ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்றார்கள். அந்த மனிதர் ஓத கேட்டவுடனே வஜபத் கடமையாகிவிட்டது என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன கடமையானது என்றேன். அல் ஜன்னா, சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த நற்செய்தியை இந்த குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதிய உடனே அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்ற கேட்ட இந்த நற்செய்தியை அவரிடம் சொல்வதற்காக நான் அவரை பார்க்க நினைத்தேன். ஆனால் நபிகளாரோடு மதிய உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இதை தப்பவிடக் கூடாது, நபிகளாரோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற அந்த பாக்கியத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் சாப்பிட்டு விட்டு சென்றேன். ஆனால் அவரை அந்த இடத்திலே பார்க்க முடியவில்லை. இணையத்திற்குரியவர்களே, ஆக இலகுவான ஒரு விஷயம். யாருக்கும் இந்த சூரா தெரியாமல் இருக்காது, அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு சூரா. ஒரே ஒரு தடவை ஓதிவிட்டால் வஜபத், சொர்க்கம் கடமையாகி விடுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதிவிடுங்கள். நீங்கள் இன்னமும் உங்களுக்கு நன்மை அதிகமாக வேண்டும் என்றால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 முறை ஓதிவிடுங்கள். ஏனென்று சொன்னால் யஅதிலு சுலுசுல் குர்ஆன், குர்ஆனுடைய 3 ஒரு பகுதி குல் ஹுவல்லாஹு அஹத். அப்படியானால் முழு குர்ஆனையும் 3 தடவை ஓதுகின்ற பொழுது முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும். குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதுங்கள், இல்லை என்றால் 3 தடவை ஓதுங்கள். இன்னமும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஓதிவிடுங்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 10 தடவைகள் ஓதுவாரோ அவருக்காக சுவனத்திலே கஸ்ர், மாளிகை கட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் நாங்கள் அதிகமாக ஓதுவோமே, அல்லாஹ்வும் அதிகமாக தருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாளைக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகபட்சமாக 10 தடவையாவது ஓதிவிடுங்கள். ஒரு தொழுகைக்கு 2 தடவை, காலையில சுபுஹ் தொழுதுட்டு 2 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, அடுத்த லுஹர் தொழுதுட்டு 2 தடவை, அஸர் தொழுதுட்டு 2 தடவை, மகரிப் தொழுதுட்டு 2 தடவை, இஷா தொழுதுட்டு 2 தடவை. ஒரு நாளைக்கு 10 தடவைகள் ஆகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மாளிகை தயார் செய்யப்படுகிறது. 365 நாட்களும் நீங்கள் இவ்வாறு ஓதி வருவீர்களே, ஆனால் உங்களுக்கு 365 மாளிகைகள் சோனத்திலே உங்களுக்காக தயாராக இருக்கு. மிக இலகுவான ஒன்று, கடைபிடிப்பது மிக இலகுவான ஒன்று. தயவு செய்து தவறவிட்டு விடாதீர்கள். மூன்றாவது, பிறரை சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள்,
நான் மதீனாவுக்கு வருகிறேன். புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு ஒரு நோய் ஒன்று பரவலாக இருந்து கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருகாமையிலே நான் இருந்தேன். ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் மிகச் சிறந்த மனிதர். யாருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டதோ அவரை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்ந்து மிகச் சிறந்த மனிதர் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஜபத் என்றார்கள், கடமையாகிவிட்டது என்றார்கள். கொஞ்ச நேரம் போச்சு, இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அவரையும் மக்கள் எல்லாம் புகழ்ந்து நல்ல மனிதர் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஜபத் என்றார்கள். மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அவரை மக்கள் எல்லாம் தீயவர் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஜபத் என்றார்கள். அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், என்ன கடமையாகிவிட்டது என்று அவர்கள் கேட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நானும் இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 மனிதர்கள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர் நல்ல மனிதர் என்று சொன்னால் சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகி விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை இன்னொருத்தர் நம்ம சொர்க்கத்துல நுழைவிக்கிறதுக்கு. அவரை பற்றி அவர் நல்லவர், அவ்வளவுதான். ஒரு ஜனாசாவுக்கு செல்கிறோம், ஒரு மௌத்துக்கு செல்கிறோம், அவரை பற்றி நீங்கள் எவ்வளவு தவறான விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அவர் நல்லவர், மிகச்சிறந்த மனிதர். இதை சொல்றதுக்கு என்ன மாதிரி சிரமம் இருக்கா? ஏதாவது கஷ்டம் இருக்கா? கணேசபுரியில உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சரி 3 பேர் சொன்னால் 3 பேர் சொன்னாலும் அவருக்கு சொர்க்கம். சரி 2 பேர் சொன்னால் 2 பேர் சொன்னாலும் அவருக்கு சொர்க்கம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஒருவரை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ ஒரு மையத்தை, ஒரு மரணித்தவரை, ஒரு ஜனாசாவை அவர் சிறந்தவர் நல்லவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு சொர்க்கமே கிடைத்து விடுகிறது என்கின்ற பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அவர் நல்ல மனிதர், அவர் கண்ணியத்திற்குரியவர், அவர் சிறந்த மனிதர் என்று சொல்லிக் கொள்வதிலே என்ன சிரமம் இருக்க போகிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 காரியங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்நாளிலே வளமையாக ஆக்கிக் கொள்வோம் என்று மனதிலே உறுதி கொள்வோம். நிச்சயமாக நாமும் சோனத்திலே நுழைந்து நம்மை சார்ந்தவர்களையும் சோனத்திலே நுழைய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஆம், இன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமான ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார் என்று எடுத்து காட்டப்படுகிறது. எந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவாக இருந்தாலும் இவைகளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். ரமலானோடு இவைகளை விட்டு விடாதீர்கள். வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நபிகளாரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது ஸலவாத் சொல்லுகின்ற முறை எது என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற தரூதே இப்ராஹீமை அத்தஹியாத்திற்கு பிறகு ஓதக்கூடிய இந்த ஸலவாத்தை நபிகளார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாளை முழுவதும் இல்லை, ஆண்டு முழுவதும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் ஓதிக்கொண்டிருப்போம். நபிகளாருடைய ஷஃபாத்தை பெற்றுக் கொண்டிருப்போம். வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.